வணக்கம், இது சினி வாய்ஸ். நான் வெயிலோன்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத மஸ்ட் வாட்ச் காமெடி திரைப்படங்கள். இது டாப் 10 தானே தவிர இதில் 1, 2, 3ன்னு வரிசையெல்லாம் கிடையாது. முதலாவதாக நம்ம பார்க்க போகிற படம் பாஸ் என்கிற பாஸ்கரன். ராஜேஷனுடைய இயக்கத்தில் ஆர்யா, சந்தானம், நயன்தாரா கூட்டணியில் உருவான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள் பெரிய அளவில் ஹிட் ஆனிச்சு. சந்தானம் கவுண்டர், ஆர்யாவினுடைய அசட்டுத்தனமான சிரிப்பு, மொட்ட ராஜேந்திரன் வசனங்களும் பெர்ஃபார்மன்ஸ், இப்படி எல்லாமே தரம். இவனினுடைய பாடல்களும் சிறப்பாக அமைஞ்சது. விஷால், எஸ்.ஜே. சூர்யா கூட்டணியில் அதிரிபுதிரியான ஆக்ஷன் பிளஸ் காமெடி திரைப்படம் தான் இந்த மார்க் ஆண்டனி. அடல்ட் காமெடிஸ் இருந்தாலும் அத்தனையும் ரசிக்கும்படியாக தான் இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் கலக்கியிருந்தார். அதிருதான ஒரு சாங்கு டிஆரை பாட வச்சு தேட்டரே ஒரே கொண்டாட்டமாக தான் இருந்தது. சில்க் வரும் காட்சிகள் இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும். ஒரு முக்கியமான ரோலில் நம்ம செல்வராகவனும் கலக்கியிருந்தார். சிவா மனசுல சக்தி, இதுவும் இயக்குனர் ராஜேஷ் படம் தான். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அமைஞ்சது. ஜீவா, சந்தானத்தினுடைய காமெடி கவுண்டர்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கும். இந்த படத்தை விகடன் விஸ்டாஸ் தயாரிச்சிருந்தாங்க. யுவனினுடைய இசையில் ஒரு கல் ஒரு கண்ணாடி மிகச்சிறந்த பாடலா தமிழ் சினிமாவிற்கு கிடைச்சது. சிவா மனசுல சக்தி திரைப்படம் காமெடி ரசிகர்கள் கொண்டாடிய ஒரு திரைப்படம். பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் கிரேசி மோகனினுடைய வசனத்தில், அனந்துவினுடைய கதையில், ராஜகமல் இன்டர்நேஷனலினுடைய தயாரிப்பில், இளையராஜாவின் இசையில், கமலஹாசன், கோவை சரளா, ரமேஷ் அரவிந்த், ஹீரா, கல்பனானி எல்லாரும் சேர்ந்து கொடுத்த மிகச்சிறந்த தவிர்க்க முடியாத படம் தான் சதி லீலாவதி. கமலஹாசனுக்கு ஜோடியா கோவை சரளாவா அப்படின்னு நிறைய சர்ச்சைகளும் பேச்சுகளும் வந்தாலும் இந்த படத்தில் இந்த ஜோடி தான் டாப்பாக இருந்துச்சு. மாறுகோ மாறுகோ வேற ரகம். கோமாளி, பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்தில் ரவி மோகன், காஜல், யோகி பாபு இவர்களினுடைய நடிப்பில் வெளிவந்த இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்லை, நல்ல மெசேஜையும் சொன்ன படம்னு சொல்லலாம். எல்லா காமெடியும் ஹிட் ரகம் தான். யோகி பாபு தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம்னு கூட சொல்லலாம். ஹிப்ஹாப் தமிழாவினுடைய இசையில் அத்தனை பாடல்களுமே ஹிட். பஞ்சதந்திரம், இதை படம்னு சொல்றதை விட கமலஹாசன், ஜெயராம், ரமேஷ் அரவிந்த், சுமன் மற்றும் யூகி சேது இந்த ஐவரினுடைய சம்பவம்னு தான் சொல்லணும். ரம்யா கிருஷ்ணனும் சிம்ரனும் கலக்கி இருப்பாங்க. நாகேஷ் அவர் பங்குக்கு நகைச்சுவையில் பின்னி இருப்பார். கதை கமலஹாசன், வசனம் கிரேசி மோகன், இயக்கம் KS ரவிக்குமார், ஒளிப்பதிவு ஆர்தர் வில்சன், இசை நம்ம தேவா. தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத காமெடி கிரைம் த்ரில்லர்னா இதுதான். பெரிய இடத்து மாப்பிள்ளை, ஜெயராம், கவுண்டமணி, மணிமன்னன், தேவயானி, மந்த்ரா நடித்த இந்த படத்தை எழுதி இயக்குனவர் குரு தனபால். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா. குடும்பத்தோட எந்த விரசமும் இல்லாத காமெடிஸோட ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த படத்தை கேரண்டியாக பார்க்கலாம். கவுண்டமணி, ஜெயராம் கூட்டணியில் படம் முழுக்க வர அத்தனை காமெடி காட்சிகளும் நம்மளை நிச்சயம் சிரிக்க வைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற படம் சிங்கார வேலன். RV உதயகுமாரனுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் 100% நகைச்சுவைக்கு உத்தரவாதமான படம்னே சொல்லலாம். கமலஹாசன், குஷ்பு, கவுண்டமணி, மனோ, வடிவேலுன்னு எல்லாரும் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. கருவாட்டு சீனு, அப்தமக போட்டோவில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பெரிய பொண்ணா மாத்துறது, குஷ்பு கமல் காதல், மனோரமா கமல் காம்பினேஷன் சீன்ஸ்னு எல்லாமே தரம் தான். இளையராஜாவினுடைய இசையில் சொன்னபடி கேளு, புதுச்சேரி கச்சேரி, இன்னும் என்ன செய்ய போகிறாய், போட்டு வைத்த காதல் திட்டம், அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் ரகம். அடுத்த படம் உள்ளத்தை அள்ளித்தா. சுந்தர் சியினுடைய இயக்கத்தில் கார்த்திக், கவுண்டமணி, ரம்பாவினுடைய நடிப்பில் வெளிவந்த இந்த படம் சுந்தர் சிக்கான பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு. கவுண்டமணி கார்த்திக் கூட்டணி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது சபாஷ் மீனாவினுடைய ரீமேக் தான். ஆனாலும் சுந்தர் சி தனக்கென ஒரு பாணியில் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தார். செல்வபாரதியினுடைய வசனங்கள் ரொம்ப சிம்பிளாக சிறப்பாகவே வந்துருந்துச்சு. சிற்பியினுடைய இசையில் அழகிய லைலா, அடி அனார்கலி, சிட்டு சிட்டு குருவிக்கு, ஐ லவ் யூ சொன்னாலேன்னு அத்தனை பாடல்களுமே ஹிட்டு. இது 90s வெளிவந்த காமெடி படங்களினுடைய ராஜானே சொல்லலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். விஜய் சேதுபதினு ஒரு நடிகனை அடையாளப்படுத்தின படங்களில் இதுவும் ஒன்று.
முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம். ஒரே டயலாக் தான், ரிப்பீட் மோட்ல இருந்தாலும் தியேட்டர் முழுக்க சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்பு பா பா அப்படிங்கிற 2 எழுத்து நம்மளை இவ்வளவு நேரம் சிரிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். பாலாஜி தரணிதரனுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் காமெடி பிளாஸ்ட்னே சொல்லலாம். பிளாக் காமெடியினுடைய உச்சமா இந்த படம் இருக்கும். குடும்பத்தோட கண்டிப்பா பார்க்க வேண்டிய, தவற விட்டுறக்கூடாத காமெடி படங்களை பார்த்தோம். நிறைய படங்கள் விடுபட்டு இருக்கலாம், ஆனா லிஸ்ட்ல உள்ள எல்லா படங்களுமே முக்கியமான படங்கள் தான். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி.